ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக சுவையான கொழுக்கட்டை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக இந்த ஸ்வீட் நீங்கள் செய்யலாம். முதல்ல ஒரு கடாயில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை சூடுபடுத்திக்கலாம். கொழுக்கட்டை மாவு பிசையும் போதே சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா கொழுக்கட்டை நல்லா சுவையாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சர்க்கரை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி போதும். நல்லா கலந்து விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு சூடு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தது இந்த மாவு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி வேற ஒரு பிளேட்டில் வைக்கிறேன். ஒரு கத்தியால் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக ஒரே சைஸில் உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து கையில் லேசாக உருட்டிக்கலாம். நல்லா அழுத்தி உருட்டாம லேசா உருட்டி விடுங்க. அப்பதான் வேகும் போது உருண்டைகள் வெடிக்காம இருக்கும். நான் எல்லா மாவையும் இதே மாதிரி நல்லா உருட்டி வச்சுட்டேன். இப்ப நமக்கு உருண்டை ரெடியா இருக்கு. அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு அடிகனமான ஒரு பேன் வச்சு சூடுபடுத்திக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துடுங்க. 2 டீஸ்பூன் பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசா சிவந்து வர வரைக்கும் நல்லா இதை நெய்லியா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ லேசா முந்திரி பருப்பு கலர் மாறி வந்திருக்கு. இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவு உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா நெய்லியே பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா நெய்ல வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதை நெய்யோடு சேர்த்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ அதே பேன்லயே 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி லேசா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டை உருண்டைகளை இதுல சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி ரவை சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலேயே மிக்சியில அரைச்சி சளிச்சு எடுத்த அரிசி ரவை தான் சேர்த்துருக்கேன். அரிசி ரவை நீங்க வீட்டிலேயே அரிசியை கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு நல்லா ஆற வச்சுட்டு இல்லை வெயில காய வச்சு மிக்சியில பொடிச்சு சளிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையிலே ரெடிமேடா இட்லி ரவா கிடைக்குது, அதுவும் நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். நல்ல ஒரு முறை கொழுக்கட்டையோட சேர்த்து கலந்து விடுங்க. அரிசி ரவை சேர்க்கறது பாயசத்துக்கு நல்ல ஒரு கிரீமியான டெக்ஸ்சர் கொடுக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் எல்லாம் வேக விடலாம். கொழுக்கட்டை சரியா ஒரு 4-5 நிமிஷம் வேகணும். அரிசி ரவையை நீங்க ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அரிசி ரவையும் கரெக்டா வெந்து வந்துடும். இந்த அரிசி ரவை நான் சேர்த்துருக்கிறது மாப்பிள்ளை சம்பா அரிசி. நல்லா கட்டி கட்டி அங்கங்க தங்கிடுச்சு. இதை இந்த மாதிரி எடுத்து நல்லா மசிச்சு கலந்து விட்டு இதுல சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதுல நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பால் சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பால் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுல வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதுல இனிப்புக்காக நம்ம வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். வெல்லம் நாட்டு சர்க்கரை எது சேர்த்தாலும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்ச நேரம் நான் ஆற விட்டு இருக்கேன். இப்போ இதுல 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவு, அதாவது 250 கிராம் அரிசி மாவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல இன்கிரீடியன்ஸோட லிஸ்ட் ரேஷியோட கொடுக்குறேன். நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க. நீங்க வெல்லம் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது சுத்தமான வெல்லமா தான் நல்லா பொடிச்சிட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு அந்த வெல்லம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நீங்க வெல்லம் நாட்டு சர்க்கரை எது சேர்க்கிறதா இருந்தாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்தீங்கன்னா தான் பால் தெரியாம இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச நெய் முந்திரி திராட்சை இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பாயசம் நல்லா கெட்டியா இருக்கு. இது சூடாருனா இன்னும் கெட்டியாயிடும். அதனால நான் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் பால் இதில் சேர்த்துக்க போறேன். பாலோட அளவு உங்களுக்கு பாயசத்தோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம்.
இவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கொழுக்கட்டை பாயசம் தயாராயிடுச்சு. ரொம்ப ஈஸியா செய்து முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ல எனக்கு மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல சுவையான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க் யூ.